76,000 கோடியில் இந்தியாவின் புதிய துறைமுக திட்டம். இந்தியாவின் வதாவன் துறைமுக திட்டம் மூலம் அடுத்து வரும் 15 ஆண்டுக்குள் இந்தியா பொருளாதார வளர்ச்சி என்பது மட்டுமல்ல, மிக பெரும் புரட்சியே இந்தியாவில் நடக்கும் என்று சொல்கிறார்கள். அதானது பொருளாதார புரட்சி. அந்த அளவு மிகச்சிறந்த திட்டம் என்றும் இந்த வதாவன் திட்டத்தை பற்றி சொல்கிறார்கள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய எரிபொருளாக இந்தியாவை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் என்றும் சொல்கிறார்கள். இந்த வதாவன் துறைமுக திட்டம் 76,000 கோடி செலவழித்து பால்கர் மாவட்டத்தில் தஹானு என்ற இடத்தில் செயல்படுத்த ஆரம்பித்திருக்கும் இந்த திட்டம் நிறைவு பெற்றால் இந்தியாவின் மிகப்பெரிய வல்லமை கொண்ட துறைமுகமாக இது மாறும் என்றும் சொல்கிறார்கள். இந்தியாவிலேயே மிகப்பெரிய துறைமுகம் என்பது மட்டுமல்ல, உலக அளவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய துறைமுகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். இந்த துறைமுகம் 2039 இந்த திட்டம் நிறைவு பெறும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். இந்த துறைமுகத்தின் பூமி பூஜை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைத்தார். இந்தியாவின் துறைமுக வளர்ச்சியில் இது ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் சொல்கிறார்கள். இதை உலக நாடுகளே உற்று பார்க்கிறது. ஏனென்றால் அந்த அளவு இது பெரிய துறைமுகமாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். அடுத்து வரும் 15 வருடத்திற்குள் இந்தியாவில் உலக அளவில் மிகச்சிறந்த 10 துறைமுகங்கள் உருவாக்க வேண்டும் என்ற இந்திய அரசின் தொலைநோக்கு பார்வையும் திட்டத்தின் அடிப்படையிலான ஒன்றுதான் இந்த வதாவன் துறைமுக திட்டம். நவம்பர் 19ஆம் தேதி இதை அதிகாரப்பூர்வமாக இதன் துவக்க விழா நடத்தப்படும் என்றும் சொல்கிறார்கள். கடல் வியாபாரத்திலும் போக்குவரத்திலும் ஏற்பட்ட வளர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தால் உலக அளவில் முதல் 15 நாடுகளில் ஒன்று இந்தியா என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அளவு கடந்த 10 ஆண்டுக்குள் இந்தியாவில் 2 மடங்காக துறைமுகங்களின் அளவும் அவற்றின் வசதியும் கையாளும் திறனும் அதிகரித்திருப்பதாக உலக அளவிலான சர்வேக்கள் சொல்கின்றன. மட்டுமல்ல, கப்பல் வழியான பயணிகளின் எண்ணிக்கையும் 2% அதிகரித்திருக்கிறது. மட்டுமல்ல, நாட்டின் தேசிய நீர் போக்குவரத்தில் கைமாறப்படும் பொருட்களின் போக்குவரத்தை பயன்படுத்தும் வகையில் 183% அதிகரித்திருப்பதாகவும் சொல்கிறது. இனியும் கூடுதல் நீர் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தவும், புதிய தடங்களை உருவாக்கவும், புதிய வழிகளை கண்டறியவும், நீர்வழி போக்குவரத்திற்கு அதிக ஆக்கம் கொடுக்கவும் மத்திய அரசு பல கவனத்தை செலுத்துவதாகவும் பல வழிகளை தேடுவதாகவும் சொல்கிறார்கள். மட்டுமல்ல, உலக அளவிலான பல வியாபார நகர்வுகளை முன்னெடுப்பதால் துறைமுகங்கள் மிக முக்கியம் என்பதை மத்திய அரசு அறிந்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் 3வது பெரிய துறைமுகமாக இந்த வதாவன் துறைமுகம் அமையப் போகிறது. மும்பை போர்ட், ஜவஹர்லால் நேரு போர்ட் என ஏற்கனவே 2 துறைமுகங்கள் இருக்கும் நிலையில் இப்போது 3வதாகத்தான் இந்த வதாவன் துறைமுகம் வருகிறது. 1997லேயே இந்த வதாவன் துறைமுக திட்டத்தை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். பிறகு நடந்த பல அரசியல் மாற்றங்களால் இது பின்னடைவை சந்தித்து கிடப்பில் போடப்பட்டது. அதன் பிறகு 2015 துறைமுக பேச்சுவார்த்தைகள் மீண்டும் பேச துவங்கினார்கள். இந்தியாவின் சாகர்மாலா திட்டத்தின் ஒரு பாகமாகத்தான் இந்த வதாவன் துறைமுகத்தை முதலில் முன்னெடுத்தார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் அது பல காரணங்களாலும், உள்ளூர் மக்களின் எதிர்ப்புகளாலும், இவை பல தடங்கல்களை சந்தித்ததாலும் கிடப்பில் போடப்பட்டது. பிறகு தேசிய கட்சியும் மாநில கட்சியும் பிரிந்ததில் தேசிய கட்சியை எதிர்த்து நின்ற மாநில கட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இங்கு துறைமுகம் அமைக்க விடமாட்டோம் என்று கூறி தனது வேட்பாளரை இந்த பகுதியில் நிறுத்தியது. ஆனால் துறைமுகம் அமைப்போம் என்ற தேசிய கட்சிக்கு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்தார்கள். அதன் விளைவு இன்று இந்த துறைமுகம் துவக்கம் காணப்போகிறது என்பதுதான். மக்கள் தங்கள் விருப்பத்தை ஓட்டின் மூலம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் வதாவன் திட்டம் நடைமுறைப்படுத்த முயன்றபோது பல எதிர்ப்புகளை இது சந்தித்திருந்தது. அது உள்ளூர் மக்களின் எதிர்ப்புகளும் பல தூண்டல்களும் காரணமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் அடுத்த 15 ஆண்டுக்குள் மிகப்பெரிய வளர்ச்சி காணப்போகிறது மகாராஷ்டிரா மாநிலம் என்றும் சொல்கிறார்கள். ஆக மக்கள் நாட்டின் வளர்ச்சியை அல்லது தங்கள் மாநிலத்தின் வளர்ச்சியை, தங்கள் வாழ்வாதாரத்தின் முன்னேற்றத்தை காண விழைகிறார்கள் என்றே தோன்றுகிறது. எது இருந்தாலும் நாட்டின் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் எனில், பாதிப்புகள் குறைவாக இருக்கும் எனில் அது மிகப்பெரிய சந்தோஷம்தான். ஏனென்றால் பாதிப்பற்ற வளர்ச்சிதான் எப்போதும் நன்மை பயக்கும்.